ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். இயேசு நமக்காக மரித்தார். அதற்கான ஏன் என்கிற காரணங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் மரித்தது நாம் அவருக்காக பிழைத்திருப்பதற்காகவே என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போ இயேசு ஏன் மரித்தார்? அவருக்காக நாம் பிழைத்திருப்பதற்காகவே அவர் மரித்தார். அல்லது உங்களிடத்துல தனிப்பட்ட முறையில் யாராவது இயேசு உனக்காக மரித்தாரா அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்காக மரிச்சார். எப்படி நான் நம்புறது? நான் வாழ்ற வாழ்க்கையை பாரு, எனக்காக மரித்தாருங்கிறத நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா என் வாழ்க்கையில எனக்காக மரிச்ச அவரை தவிர வேற எந்த அஜெண்டாவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்திருந்துச்சுன்னா அவர் மரித்ததின் பலனை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுல மாராவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக வருகிறாங்க. தாகம் எடுக்குது, தண்ணி இருக்குது ஆனால் குடிக்க முடியல. தண்ணி இல்லாத சூழ்நிலை வேற, தண்ணி இருக்குது ஆனால் கசப்பா இருக்குது. வாழ்க்கை இருக்குது ஆனால் வாழ்க்கையில மரணம் இருக்குது. அப்போ இந்த தண்ணியை எடுத்து அவங்க படுக்கும் பொழுது அது கசப்பா இருந்த உடனே அந்த மரத்தை வெட்டி அவர் அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு. மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போட்ட உடனே தண்ணியினுடைய கசப்பு தன்மை நீங்கி தண்ணி அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தா கூட ஓகே, ஏன்னா தண்ணி குடிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. இப்ப மரத்தை போட்ட உடனேயே மரம் அந்த கசப்பை எடுத்துடுச்சு, இப்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வேதம் அப்படி சொல்லல, தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை, அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் அது மதுரமாய் மாறிவிட்டது. அப்போ அந்த மரம் என்ன வேலை செய்ததுன்னா, அந்த மரம் இந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுனால அந்த மரம் என்ன செய்தது? இந்த தண்ணியில இருந்த கசப்ப தன்னகத்தை எடுத்துக்கொண்டது மாத்திரம் அல்ல, தன்னிட இருந்த ஒரு சுவைய அந்த தண்ணிக்கு கொடுத்ததுனால தண்ணி இனிப்பா மாறிடுச்சு. அப்ப மரம் விழுந்ததுனால 2 காரியம் நடந்துச்சு. 1, கசப்பு எடுக்கப்பட்டு விட்டது. 1. 2, தண்ணி சுவை அதிகமாகி விட்டதுன்னு சொல்ல முடியாது, தண்ணியின் சுவையே மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில விழுந்த உடனே மரணத்தை அவர் ஜெயித்தது மாத்திரமல்ல. ஆமா, உங்களுக்கு எனக்கும் அழிவு என்பதே கிடையவே கிடையாது. நித்தியமாக நாம் அவரோடு கூட இருக்க போறோம். மரணத்தை அவர் ஜெயித்ததுனால, கிறிஸ்து உயிரோட எழுந்ததுனால, மரணத்திலிருந்து எழுந்ததுனால நாமும் எழுவோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மரணத்தை அவர் ஜெயித்ததுனால நாம மரணத்தை ஜெயிக்கிறோம். மரணத்தை மேற்கொண்டாகிவிட்டது. அதோட வாழ்க்கை முடியல. நல்ல கவனிங்க, கசப்பு நீங்கியது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி இந்த நீர்ல ஒரு இனிப்பு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து தமது மரணத்தினாலே நம்முடைய மரணத்தை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றியது மாத்திரம் அல்ல, பிழைத்திருக்கிற இந்த காலத்துல, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நாம் இப்படி சுவையுள்ள ஒரு ஜீவியம், என்ன ஜீவியம்? தனக்காக மரித்தவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு அவர் நம்மளை எனேபிள் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அப்படி சொல்லலாம், உங்க வாழ்க்கையில கசப்பு போயிடுச்சு, இனிப்பு வந்துருச்சா? அது என்ன இனிப்பு? சாவுங்கிற கசப்பு போயிடுச்சு. சாவுன்னு சொல்லும் பொழுது மரணத்தை குறித்து இல்லை, எல்லா ஜீவன் இல்லாத எல்லா காரியங்களும் சாவுதான். சாவுக்கு ஏதுவான காரியங்கள் அது எல்லாம் போயிடுச்சு. அது போனா மட்டும் போதாது, நன்மைக்கு ஏதுவான காரியங்கள், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துடுச்சா? நம்மளை பார்க்கிறவங்க கிறிஸ்துவின் சாயலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சில கூற்றுகளை ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் வாசிக்கிற பாருங்களேன். அதை இப்படி சொல்லலாம். கிறிஸ்து நமக்காக நம் மரணத்தை அவர் மரித்தார், அதனால் நாம் அவருக்காக அவருடைய வாழ்க்கையை வாழலாம். அல்லது மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக நம் மரணத்தை மரித்தார், அதனால் நாம் அவருக்காக அவருடைய வாழ்க்கையை வாழலாம். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க அதை, Christ died our death for us that we might live his life for him. அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம சாவை அவர் எடுத்துக்கிட்டார். இன்னும் சொல்ல போனா, தொலைந்து போன ஒரு பாவி சிலுவையில் ரட்சிக்கப்பட்டால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி சுயநலத்தில் கழிக்க முடியும்?
ஐயா சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு பாவினா நான் தப்பிச்சிட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன். நான் காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி நான் எனக்காக வாழ முடியும்? என்னை காப்பாற்றுவதற்காக தான் வாழ முடியும். If a lost sinner has been to the cross and been saved, சிலுவை வரைக்கும் போயிட்டான், போனவன் காப்பாற்றப்பட்டான். How can he spend the rest of his life in selfishness? அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி சுயநலமா வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கிறிஸ்து எனக்காக அல்லது உங்களுக்காக மரித்தார் என்கிறத நீங்க உணர்வு பூர்வமா அறிந்து கொண்டீங்க அப்படின்னு அர்த்தம். For all genuine believers, their death in Christ is not only a death to sin, but a resurrection to a new life of righteousness. அது தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அனைத்து உண்மையான விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவில் அவர்களின் மரணம் பாவத்திற்கான மரணம் மட்டுமல்ல. நான் பாவத்துக்காக செத்துட்டேன், கரெக்ட், ஆனா அதோட முடியல. நீதியின் புதிய வாழ்க்கைக்கான உயிர்த்தெழுதல் அப்படின்னா எனக்குள்ள பாவ சுபாவம், பாவத்திற்கான காரியங்கள் மரணம் அடைந்தது மாத்திரம் அல்லாமல் நீதியின் காரியங்கள் உயிரடைந்து விட்டது. என்னுடைய கோபம், பொறாமை இதெல்லாம் போனது மாத்திரம் இல்லை சார், எனக்குள்ள அன்பு வந்துருச்சு, சாந்தம் வந்துருச்சு, கனிவு வந்துருச்சு, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உணர்வு வந்துருச்சு. இதுதான் அவர் மரித்ததற்கான நோக்கம். ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரொம்ப வேதத்திலிருந்து நமக்கு தெரிந்த சம்பவம். பவுல் ஸ்தேவானை கல்லெறிவதற்கு தலைமை பொறுப்பு, அதாவது பவுலுடைய தலைமையிலே ஸ்தேவான் மேல கல்லெறியப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே பவுலுக்குள்ள கிறிஸ்து வந்த உடனே தன்னையே கல்லெறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போ கசப்பு, வைராக்கியம், சுவிசேஷத்திற்கு எதிரான ஒரு வாழ்வு இருந்த அந்த கசப்பு போறதோட மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னா சுவிசேஷத்திற்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனா மாறிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் என்னுடைய பாவம், என்னுடைய பாவ சுபாவம், பாவமான காரியங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இயேசுவின் மரணத்தினால நல்ல விஷயம். ஆனா அதையும் தாண்டி நீதியின் காரியங்கள் எனக்குள்ள வந்துருச்சா, நான் கிறிஸ்துவுக்காக பிழைக்கக்கூடிய அல்லது கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அல்லது கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய அந்த இனிமை என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சாங்கிறத குறித்து நம்ம யோசிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மாறாவின் தண்ணீர் அந்த கசப்பு மாத்திரம் நீக்கப்படவில்லை ஆண்டவரே, அதனோடு கூட அந்த இனிப்பின் சுவை மாற்றம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் உம்முடைய மரணத்தை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால, உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுனால இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்பது மாத்திரம் அல்ல, இங்கே வாழுகிற இந்த நாட்களில் உமக்கு பிரியமான இல்லை உம்மை நிரூபிக்கக்கூடிய, நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தேவையான கிருபையை தாருங்க ஆண்டவரே. பிழைத்திருக்கிற நாங்கள் எங்களுக்காக மரித்த உமக்காக வாழ நீர் எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.